தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான அன்பு இறை உறவுகளே, புனித தோமா அவருடைய நாம விழாவை இன்றைக்கு கொண்டாடுகிறோம். புனித தோமா, தாமஸ் அப்படின்னு பெயர் வைத்த அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். இந்தியாவிற்கு ஆண்டவர் இயேசுவை கொண்டு வந்ததால், கிறிஸ்தவத்தை கொண்டு வந்ததால் இந்தியாவின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகிறார் புனித தோமா. 12 திருத்தூதர்களில ஒருவர் தோமா. அவர் இந்தியா வருகிற பொழுது ஒரு அரசனிடம் சொல்கிறார். அந்த அரசனிடம் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அருமையான ஒரு அரண்மனை கட்டித் தருகிறேன் என்கிறார். அரண்மனை கட்டுவதற்காக அரசன் தனக்காக ஒரு அரண்மனை வேண்டும் என்பதற்காக நிறைய பணம் கொடுக்கிறார். அந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து ஏழைகளுக்கு கொடுக்கிறார். ஏழைகளுக்கு வாழ்க்கை தருகிறார். ஏழைகளுக்கு உதவி செய்கிறார். தகுந்த நாட்கள் வருகிற பொழுது அரண்மனை கட்டி முடிக்கப்படவில்லையே, அரண்மனை உருவாகவில்லையே என்று அரசன் பார்க்கிறான். அரண்மனை இல்லை. எனவே புனிதரை சிறையில் அடைக்கிறான். புனிதர் சிறையில் இருக்கிற பொழுது அரசன் உறங்குகிற பொழுது அரசனுக்கு ஒரு கனவு, ஒரு சொப்பனம். அந்த கனவில் அரசனுடைய இறந்த சகோதரன் வருகிறார். அந்த சகோதரன் கனவிலே சொல்லுகிறார், புனிதர் உனக்காக விண்ணகத்திலே ஒரு அரண்மனை கட்டி கொண்டிருக்கிறார், எனவே அவரை சிறையில் அடைக்காதே என்றவுடனே விழித்தெழுகிறார் அரசன். புனிதரை விடுதலை செய்கிறார். புனிதருக்கு இன்னும் நிறைய பொன்னும் பொருளையும் கொடுத்து ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். பிரியமான அன்பு இறை உறவுகளை, ஆண்டவருக்காய் நிற்கிற பொழுது ஆசீர்வாதமாக இருப்போம். புனித தோமையார் அவருடைய வாழ்க்கையில செல்லுகிற செய்தி இதுதான். ஆண்டவருக்காய் நிற்கிற பொழுது ஆசீர்வாதமாக இருப்போம். அப்பா நன்றி, இறைவா நன்றி, வல்லவரை நன்றி. புனித தோமையார் நாம விழாவை கொண்டாடுகிற வேளையிலே இந்தியாவினுடைய திருத்தூதராய் இருக்கிற தோமையார் ஜெபத்திலே அப்பாமை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒப்பு கொடுங்க, இந்த நாளை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு சாட்சியமா நிற்கணுங்க, தைரியமாக நிற்க வேண்டும் அன்பர்களே. வாழ்க்கையில தைரியமா நிற்க வேண்டும். இயேசுவை யூதர்கள் கல்லால் எறிவார்கள், அவரை கொன்று போடுவார்கள் என்று சீடர்கள் பயந்து இருக்கிற பொழுது தோமா தான் தைரியமா எழுந்து என்று சொல்லுகிறார், வாங்கள் நாமும் சென்று அவரோடு மடிவோம் என்கிறார். அப்படி இருக்கணும் ஆன்மீகம். இறைவார்த்தை தருகிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வார்த்தை, நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க என்று கேட்கிறார் பவுலடிகளார். நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்று நம்ம பார்த்து கேட்கிறார். நம்ம ஏங்க இப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம் ஃபாதர்? ஆண்டவருக்கு சாட்சியமா நம்ம இல்லையே. ஏன் நம்ம ஆண்டவருக்கு சாட்சியமா இல்ல? ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிறாரே, நீ எங்கெங்கோ தேடிக்கொண்டு இருக்கிறாயே, ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார். துணிந்து நெல். ஏன் துவண்டு போகிறாய்? ஏன் கலக்கம் அடைகிறாய்? ஏன் வாழ்க்கை பிரச்சனையை பார்த்து, சோதனைகளை பார்த்து உன்னை நீ குறைத்துக் கொள்கிறாய்? நீ உன்னை பயத்திலே வைத்துக் கொள்கிறாய். தைரியமா நீ நெல் என்கிறார் ஆண்டவர். எனவே பிரியமான அன்பு இறை உறவுகளே, தூய ஆவியார் வாழும் கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா? எனவே இந்தியாவுக்காக வந்தவர் பல இடங்களிலே பணிபுரிகிறார். அப்பொழுது அவரால் கிறிஸ்தவராய் மாறியவர்கள் இன்றும் தங்களை தோமையார் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். கேரளாவிலே பணிபுரிகிறார். மயிலாப்பூர் வருகிறார். மயிலாப்பூரில் அவர் பணிபுரிகிற பொழுது அவருடைய பணியை பார்த்து மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். இதை பார்க்கிற அரசன் கோபம் கொள்ளுகிறான். எனவே அவரை வெட்ட சொல்லி ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. சின்னமலையில அவர் இருக்கிற பொழுது சின்னமலையில அவர் ஈட்டியால் குத்தப்படுகிறார். எனவே அவருடைய உடல் சாந்தோமுக்கு கொண்டு வரப்படுகிறது. இன்றைக்கு சாந்தோம் பேராலயம் இருக்கிறது அல்லவா, அந்த இடத்தில் தான் அவர் புதைக்கப்படுகிறார். அந்த புதைக்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டதுதான் நம்மளுடைய சாந்தோம் சர்ச். நீங்க சாந்தோம் சர்ச் போனீங்கன்னா சர்ச் இருக்கும் இல்லைங்களா, பிரம்மாண்டமா, அதுக்கு கீழே போனீங்கன்னா சர்ச்சோட பின்புறம் போனால் அண்டர் கிரவுண்ட் சாப்பல் ஒன்று இருக்கும். அவர் புதைக்கப்பட்ட இடத்தை அதை சுட்டி காட்டி அந்த சர்ச் இருக்கும், அண்டர் கிரவுண்ட் சர்ச். அதுக்குள்ளே போனீங்கன்னா அவருடைய திருவுருவம் போல செய்ய வைக்கப்பட்டு அந்த இடத்துல தான் அது புதைக்கப்பட்டதாக. அந்த சர்ச்சுக்குமே அந்த கீழே இருக்கிற அந்த ஆல்டருக்கு மேலே பார்த்தா மேலேயும் ஆல்டர் தெரியும். மேலே இருந்தும் கீழே பார்க்கலாம், கீழே இருந்தும் மேலே பார்க்கலாம். போய் பாருங்கள்.
அவருடைய பரிந்துரை ஜெபத்தில் நிறைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். எனவே அன்பர்களே, நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், தோமையார் என்பது ஆண்டவரை ஆன்மீகத்தை தேடியவராக இருக்கிறார். ஆண்டவரை அடைய வேண்டும் என்ற வாஞ்சையோடு நின்றார். ஆண்டவருக்காக தன் உயிரை கொடுக்கிற அளவுக்கு நின்றார். நான் ஆண்டவரை கண்டால், அவருடைய விழாவிலே என் விரலை இட்டால் இன்றி நான் நம்ப மாட்டேன் என்று ஆண்டவரை தேட வேண்டும் என்று வாஞ்சையோடு இருந்தார். ஆண்டவரை பார்த்தவுடனே, ஆண்டவரே, என் இறைவா, என் தேவனே என்று தனது விசுவாசத்தை பிரகடனம் செலுத்தியவராக இருந்தார். கிறிஸ்தவர்களே, நம்ம அப்படி இருக்கணும். பயந்துட்டு இருக்காத, தைரியமாயிரு, துணிந்திரு. இன்றைக்கு தோமையார் கிறிஸ்தவர்களாய், அவரால் கிறிஸ்தவர்களாய் மாற்றப்பட்ட நாம் அவரை போல நம்ம இருக்கணும். ஆண்டவருக்கு சாட்சியமா துணிந்து தைரியமாக நிற்க வேண்டும். எங்கோ பிறந்து, ஏதோ தேசத்தில் பிறந்து, ஏதோ ஒரு இடத்துல வளர்ந்த அவர் இங்கு வந்து நம்மளுடைய மனமாற்றத்திற்காக, நாம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்காக அவர் மரித்திருக்கிறார் என்றால் நம்ம என்ன செய்ய போறோம்? எவ்வளோ ஒரு வெளிநாட்டவரால் நாம் இன்றைக்கு கிறிஸ்தவராய் மாற்றப்பட்டு இருக்கிறோம் என்றால், உண்மை கடவுளை அறிந்திருக்கிறோம் என்றால், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? புறப்படுவோம். உண்மைக்காய், நீதிக்காய், நேர்மைக்காய் நிற்போம். வாழ்க்கையிலிருந்து தைரியமா வெளியில வாங்க. துணிந்து நின்றார் புனித தோமையார். எனவே அவர் விழாவை இன்றைக்கு உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. எனவே ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவர் பங்கேற்றிருக்கிறார். தைரியமா நிற்போம், ஆசீர்வாதத்தை காண்போம். எனவே வாழ்க்கையில் உள்ள கவலைகள், பயங்கள் எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தைரியமா வாங்க. அதான் இறை வார்த்தை கொடுத்தேன். 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் கடவுளுடைய கோவில் ஒன்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதாங்க ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு? தைரியமா வாங்க, ஜெபிப்போம். நன்றி ஆண்டவர், இந்த வெள்ளிக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடல் சுகம் இல்லாமல் இருக்க ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நீங்க தொடுங்க ஆண்டவரை, நீங்க ஆசீர்வதிங்க. வளமையான இறை கிருபையில ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுங்க. உங்க வேதனைகளை ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் வலிகள், உடல் உபாதைகள் இருக்க ஒப்பு கொடுங்க. உங்க மனங்கள் எங்கெல்லாம் காயங்கள் இருக்க ஒப்பு கொடுங்க. அப்பா நன்றி. அப்பா வழி நடத்துங்க. வல்லமையான இறைவங்களை தொடுவாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரால் அபிஷேகமாக இருப்பீர்களாக. ஆண்டவர் கிருபையில் நீங்கள் என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்புறீங்களா, கமெண்ட்ல அனுப்புகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. வல்லமையான இறைவன் ஒரு விண்ணப்பங்களெல்லாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். தலை வணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்வேன். God bless you. Take care.